உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். புட்லூர் ஊராட்சியில் உள்ள கூட்டுறவு கடையில் பொங்கல் பரிசு தொகைக்கு வழங்கப்பட்டது. மக்கள் மகிழ்ச்சியுடன் பெற்று சென்றனர். முதலமைச்சர் அவர்களின் ஆணைப்படி திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் வட்டம் வேப்பம்பட்டு கூட்டுறவு நியாய விலைக் கடையில் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை முன்னிட்டு இன்று அனைத்து குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழுக்கரும்பு மற்றும் 3000 ரொக்கத்தொகை ஆகியவற்றை அமைச்சர் நாசர், ஆட்சித்தலைவர் பிரதாப் அவர்கள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து புட்லூர் ஊராட்சியிலும் பொங்கல் பரிசு தொகை கொடுக்கப்பட்டது. முதலமைச்சர் அவர்கள் தமிழர் திருநாளாம் பொங்கல் தினத்தை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வீட்டிற்கும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, கரும்பு, பொங்கலுக்கு தேவையான பொருள், பொங்கல் செலவுக்கு 3000 என 2,23,00,000 பேருக்கு 6,937 கோடி செலவில் வழங்கப்படுகிறது. நமது மாவட்டத்துக்கு 6,46,000 பேருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படுகிறது. 81 கோடி செலவில் வழங்கப்படுகிறது. புட்லூர் ஊராட்சியில் உள்ள ரேஷன் கடைகளில் பொங்கல் தொகுப்பை கரும்பு, பச்சரிசி, சர்க்கரை, அரிசி 3000 ஒன்றிய செயலாளர் ஆர். ஜெயசீலன், புட்லூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், மாவட்ட பிரதிநிதி டி. எம். ராமச்சந்திரன், ஏ.கே. என்கிற அசோக்குமார், தினேஷ், மகிமை தாஸ், கார்த்திகேயன், வேணு, நதி ஆகியோர் உடன் இருந்தனர். உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.